ராமபிரானுடைய அவதாரத்திலே ஆஞ்சநேய சுவாமி தூதராக செயல்பட்டார். நல்ல செய்தியை நாகரீகமாக தெரிவிப்பதற்காக, நம்பிக்கையோடு தெரிவிப்பதற்காக. பல வானரங்கள் இருக்கும் பொழுது, பல பக்தர்கள் இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு ராமபிரான் அளித்த ஆபரணத்தை, அதாவது பல பேர் இருந்தும் பல திக்குகளுக்கு வானர சைன்யம் சென்ற பொழுதும் ராமபிரானுடைய நம்பிக்கையை பெற்றவராக ஆஞ்சநேய சுவாமி திகழ்ந்தார். அதை நிரூபித்து காட்டினார். அதே சமயத்திலே மிகப்பெரிய அறிவாளி ஆஞ்சநேயர். வீரர், பக்தர், அறிவாளி. நவ வியாக்கரண வேத்தா என்று சொல்வார்கள். 9 விதமான இலக்கணத்தை அறிந்தவர். 3 வேதங்களுடைய சாரத்தை அறிந்தவர். நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேததாரிணः நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் என்று ராமபிரான் சொல்லுகிறார். 3 வேதங்களையும் அறிந்து தேர்ச்சி பெற்றவரால் தான் இது போன்று பேச முடியும் என்று ஆஞ்சநேய சுவாமியை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படி அங்கு அவர் பெருந்தன்மை, பொறுமை, வாய்ப்பளித்தல், சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பளித்தல், இன்று போய் நாளை வா, கடைசி நேர முயற்சி, பெருந்தன்மை, ஸ்திர நம்பிக்கை, இது போன்று பல்வேறு குணங்களை கொண்டு அந்த ராமபிரானுடைய அவதாரத்திலே பல அற்புதங்களை பார்க்கிறோம். ஆஞ்சநேய சுவாமி யாரையும் விரோதியாக பார்க்காமல் உள்ளதை தெரிந்து கொள்வது, உள்ளத்தை தெரிந்து கொள்வது, உண்மையை தெரிந்து கொள்வது, இன்ன நல்ல விஷயங்களை பார்க்கிறாரோ அதை பாராட்ட தவறுவதில்லை. அது மிகப்பெரிய குணம். இந்த ஒரு செயல் இல்லாவிட்டால் 3 உலகத்தையும் அந்த ராவணன் பரிபாலனம் செய்யலாம் என்கிற அளவுக்கு அந்த தெளிவு, நல்லதையும் கெட்டதையும் தனித்து பிரித்து பார்க்கக்கூடிய, நல்லதை பாராட்ட தவறாத அந்த ஒரு பக்குவம். இப்படி அந்த ராமாயண சரித்திரத்தை பார்க்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.